அதுதான் தம்பி. நீங்க என்ன பண்ணுங்க, பின் வாசல் வழியா எஸ்கேப் ஆயிடுங்க. போன் ஆன் பண்ணாதீங்க. ஆன் பண்ணா ஜிபிஆர்எஸ் ட்ரேஸ் பண்ணுவாங்க. வீடு போவாதீங்க, வாரண்டோட வந்து பிடிச்சிருவாங்க. சார் இதுதான் அந்த மசாலா காப்பே. நம்பர் தப்பா போட்டா கூட தப்பிக்கிற ஐடியா கரெக்டா கொடுக்குறீங்க. நான் ஏஆர்எஸ் லாஜ்காரனுக்கு வட்டிக்கு பணம் கொடுத்துருக்கேன். அங்க போய் ஒளிஞ்சுக்கிறேன். போங்க. ஏய், யாரா அந்த அஞ்சு வெட்டி அழகேச? யாரா அது? சார் மார்னிங் சார். யோ, நீ என்ன பண்றீங்க? இது எங்க ஹோட்டல் சார். சினு, சாதா இன்ஸ்பெக்டர் தர்மராஜன் தினமும் இவர் ஸ்டேஷன் போய் தான் கைது பண்ணோம். டேய், நீ அல்வா சீனு தானே? ஏய், நீ புலிமுட்டை ராஜா தானே? படிப்பறலன்னு உங்க அப்பா கடையில உட்காந்துட்டே நீ. ஆமா, நீ மட்டும் என்னமோ ஐபிஎஸ் எழுதிட்டு இந்த போலீஸ் வேலைக்கு வந்த மாதிரி. ஏன்டா ஒவ்வொரு கிளாஸ்லயும் 3 வருஷம் உட்காந்து படிச்சது எனக்கு தெரியாதா? ஆமா, நீ எப்ப கும்பகோணத்துக்கு வந்த? இப்பதான் டிரான்ஸ்பர் ஆச்சு. சரி சரி, யாரா அஞ்சு வெட்டி அழகேச? அது அவர் ஹோட்டல் சாப்பிட்டு வந்தார் சார். ஒரு பண்ணி பையன் பொட்டியோட வருவான் வாங்கி வேன்னு சொல்லிட்டு ஏஆர்எஸ் லாட்ஜ் போயிட்டார் சார். டேய் சீனு, நான் உன்னை அப்புறம் பாக்குறேன்டா. யோ, அந்த ஏஆர்எஸ் லாட்ஜ் எங்க இருக்கு? பக்கம்தான் சார். பாக்கலாம்டா. ஓகே ஓகே. கையில மாட்டட்டான் அவன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு அழகேசன் தொல்லை கிடையாது. அதான் நீ வந்துட்டிய. ஓசியில ஹெல்ப் வந்தா அதோட அருமை தெரியாதுடா. யாரா இது நம்ம ஹோட்டல்ல? ஹச் 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 ஹச். என்ன ஆள் நீங்க? தரையில மிளகா இருக்கிறது கூடவா கண்ணுக்கு தெரியாது? அது நான் உங்க முகத்தையே பார்த்துட்டு இருந்தேனா, அதனால கீழே என்ன இருந்து கவனிக்கல. ஆமா, நீங்க எங்க ஹோட்டல்ல வேலை செய்றீங்களா? என்ன தெரியல? நான் மாயா, நடராஜன் தாத்தாவோட பேத்தி. ஐம் சாரி, நான் இந்தியாவில் இல்லாதனால லேட்டஸ்ட் 1 இயரா என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆமா, ஃபர்ஸ்ட் உன்னை பார்க்கும்போது கத்திரிக்காய் நைஃப் மாதிரி இருப்ப. ஆ? இப்போ என்ன கேட்டரினா கைஃப் மாதிரி ஆயிட்ட? என்ன கிண்டலா? சே, நீ இவ்வளவு அழகா இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் துபாயில இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த மேட்டர் பண்ணிருக்க மாட்டேன். என்ன பண்ண? ச்சே, நீ அதை தெரிஞ்சா ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். பரவாயில்ல, சொல்லுங்க. ஆக்சுவலா துபாயில இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நானே வாலண்டியரா ஒரு டப்பா ஃபிகரை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லிட்டேன். ஐ லவ் யூன்னு சொல்லிட்டேன் மாயா. அதுக்கு நான் ஏன் ஃபீல் பண்ணணும்? நியாயப்படி பார்த்தா அந்த டப்பா தான் ஃபீல் பண்ணணும். ஆக்சுவலா நான் உங்ககிட்ட சொல்ல வந்த விஷயம், ஃபர்ஸ்ட் டேக்கு இதுவே ஓகே.